பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 36 அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டனை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவருப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் ராஜாவானான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதம் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேச்சார் எனும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணை விடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புற ஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தியரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார்.
அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்ஷியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவிக்க தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோயாக்கீம், அதாவது அந்த யோசியாக்கு அடுத்தது அவன் மகன் யோவகாஸ், அவன் என்ன பண்றான், ராஜாவாய் வருகிறதை பார்க்கிறோம். அவன் ராஜாவாய் வரும் பொழுது அவனுக்கு 23 வயது, 3 மாதம்தான் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவன் இப்படி எருசலேமில் ராஜாவாக இருக்காதபடிக்கு எகிப்து ராஜா அவனை என்ன பண்ணுறான், அவனை தள்ளிட்டு அங்கே, அதாவது வரி கட்டுற போல 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொண்ணுமான தண்டனையை சுமத்துறான். இதை என்ன பண்ணணும், அந்த நாட்டுக்கு கட்டணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் தம்பியாகிய யோவகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த யோவகாச அந்த ராஜா தள்ளிட்டு அவன் அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் ராஜாவாக்குறான். ஆனால் ராஜாவாக்கிட்டு அவன் பேரையும் என்ன பண்ணிடுறான், மாத்திரான், யோயாக்கீம் அப்படின்னு சொல்லி மாற்றி வைக்கிறான். இப்போ இந்த யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயது. ஆனால் 11 வருஷம் என்ன பண்ணுறான், எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணான், பொல்லாப்பானதை செய்தான் என்று 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த நெபுகாத் நேச்சார் அவனை என்ன பண்ணுறான், பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலி எடுத்துட்டு அவனை கட்டி அவனை என்ன பண்ணிட்டாங்க, பாபிலோனுக்கு அவனை கொண்டு போயிட்டாங்க, இந்த யோயாக்கீமை. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோயாக்கீம், அதாவது இவனை கொண்டு போன உடனே இந்த யோயாக்கீமை கொண்டு போகிறாங்க. இந்த யோயாக்கீமை பற்றி, அதாவது அவன் எவ்வளோ நாள் கைதியாக இருந்தான், அவன் எப்போ மரணம் அடைந்தான், எதுவுமே தெரியல. ஆனால் இவன் எருசலேமுக்குள்ள அடக்கம் பண்ணப்படவில்லை என்று எரேமியா 22ஆம் அதிகாரம் 18 - 19 வாசித்து பாருங்க. இவன் எருசலேமிலையும் அவன் என்ன பண்ணலை, அடக்கம் பண்ணலை. அதாவது அவரை பாபிலோனுக்கு கொண்டு செல்லும்போது அவர் மரணம் அடைந்ததாகவும் அவருடைய உடல், அந்த யோயாக்கீமுடைய உடலை வெளியே எரிஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்களாம்,
புதைச்சதாகவும் யூத பாரம்பரியம் சொல்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 36:12 தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி முன்பாக தன்னை இந்த சிதேக்கியா ராஜா என்ன பண்ணல, தாழ்த்தாததை குறித்து ஆண்டவருக்கு அவன் மேல என்ன வருது, கோபம் வருது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதன் தவறு செய்யும் போது ஆண்டவர் ஒன்று நம்முடைய உள்ளத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, பேசுறார், நீ செய்யறது தப்புன்னு சொல்லி. அடுத்தது யாரை கொண்டாகிலும் என்ன பண்ணுவாரு, பேசுவார், எச்சரிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோட பேசுவார், நம் குற்றங்களை வெளிப்படுத்துவார். ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறார்னா, தேவன் உங்களை என்னையும் அதிகமாய் நேசிக்கிறபடினால நாம் அதாவது நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் எங்கே போனோம், பரமகானான், அதாவது பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நம் தவறி விழக்கூடிய சில காலகட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை எச்சரித்து அந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வர அவர் அதாவது பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் எச்சரித்தும் அந்த எச்சரிப்பை கேட்காவிட்டால் தண்டனை என்ன பண்ணுது, நிச்சயமாய் தண்டனை உண்டு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் எரேமியாவின் வாயினால சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு 7வது வருஷமும் நிலத்தை பயிரிடக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும், அதை ஓய்வா விட்டுறணும் அப்படின்னு ஆண்டவருடைய கட்டளை. யாத்ரா 23:10-11 நீங்க வாசித்து பாருங்க. இப்போ அப்படியே விடணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல, அதை செய்யல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 70 வருஷம் அந்த நாட்டில் உள்ள நிலங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டாராம். பாருங்க, ஒரு சின்ன காரியம்தான். 7வது ஆண்டு என்ன பண்ணணும், நிலத்தை பயிரிடக்கூடாது. 6 வருஷம் பயிரிடுங்க, 7வது வருஷம் அந்த நிலத்தை அப்படியே விட்டுறணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இந்த ஆண்டவருடைய கட்டளை, இந்த கட்டளையை மீறினதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், 70 ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டில் அந்த நிலங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டாராம். இப்போ இந்த 70 ஆண்டுகள் இந்த யோயாக்கீமின் காலத்திலிருந்து தானியேல் வரைக்கும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட, அதாவது அதிலிருந்து கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லி தானியேல் 1:1-6 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இது அதாவது இந்த 70 வருஷம் எப்படி கணக்கிடப்படுது, யோயாக்கீம் காலத்திலிருந்து தானியேல் வரைக்கும் அங்க கொண்டு போகப்பட்ட ஆட்கள், அதாவது அந்த 70 ஆண்டுகள் அவங்க அடிமையா இருந்தாங்கன்றத நம்ம தானியேல் 1:1-6 வரைக்கும் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 36:22 சொல்லப்பட்டிருக்கு, இந்த கோரேஸ் ராஜா பிறக்கிறதுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏசாயா அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க இருக்குன்னா ஏசாயா 44:28 வசனம், ஏசாயா 45:1-6, 13-14 இதை நீங்க வாசித்து பாருங்க. இதுல இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம், ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம். அப்போ இதை யூதர்கள் என்ன பண்றாங்க, உங்களை பத்தி இப்படி தீர்க்க தரிசனம் நீங்க பறக்க முன்னால 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை சொல்லி வச்சிருக்குதே அப்படின்னு யூதர்கள் கோரேஸ்க்கு அதை காமிச்சாங்க. அதை காமிச்சதுனால கோரேஸ் என்ன பண்ணானாம், அவர்களை திரும்ப தங்கள் நாட்டிற்கு செல்ல அனுமதித்தார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது அடிமையா பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருந்தவங்களெல்லாம் கோரேஸ் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம எல்லாரையும் அவங்க நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த ஏசாயா 150 ஆண்டுகள், இந்த கோரேஸ் பறக்கிறதுக்கு முன்னாலேயே 150 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன அந்த தீர்க்க தரிசனம்
அது என்ன பண்ணுது, அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளோடு 2 நாளாகமம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த நாள் நம்ம எஸ்ரா புஸ்தகத்துக்கு நாம் கடந்து வருவோம். இதுவரைக்கும் என்னோடு கூட நீங்கள் அநேகர் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கேட்டு பயனடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகருக்கு இந்த ஆடியோவை நீங்கள் அனுப்பி நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆதி ஆகமத்திலிருந்து அப்பா அந்த 2 நாளாகமம் வரைக்கும் முடிக்கிறதுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. அப்பா இந்த 2 நாளாகமத்தில் அநேக ராஜாக்கள் ஆண்டவரே ஆட்சிக்கு வந்தாங்க, திரும்ப அவங்க மரித்தாங்க, அவங்க என்ன செய்தாங்க ஆண்டவரே, இதை எல்லாவற்றையும் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை ஏசப்பா உம்ம நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபௌதி அந்தராலா கஷ திருபிஹோதமாய் ரிக்கந்தராலோ ரபேகரபா. ஆண்டவரே இந்த நாளிலையும் இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா அடிமை ஆண்டவரை போடுகிற இந்த வீடியோ மூலமாய் ஆண்டவரே ஆசீர்வாதம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நான் வாழ்த்தி செபிக்கிறேன். அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்கள் கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு செபிக்கிறேன். மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் பனியை போல லகுவாக்குங்க டேடி. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறபா தீரபா லபௌரி அந்தரால பேகரபா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வருஷத்துலேயும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுங்கப்பா. அப்பா குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே மேல் படிப்புக்காக எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த எக்ஸாமில் அவர்கள் பாஸ் பண்ண கிருபை கொடுங்க. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே 10th +1 +2 எல்லாம் ஆண்டவரை எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்கப்பா. அந்த எக்ஸாம் எழுத போகிற இந்த நாட்கள் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் கொடுத்து பிள்ளைங்க பாடங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க்ஸை கொடுங்க ஏசப்பா. எக்ஸாம் டைமில் எந்த சுகவீனம் பலவீனம் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளக்கூடாதப்பா. தெய்வீக சுகத்தை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்பா இந்த நாள்லையும் டிப்ரெஷனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்பா இன்னைக்கு நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் மாத்திரையை யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. நீங்கள் விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு செபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளில்ப்பா படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்கப்பா. நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பலனை கொடுத்து நடக்க வைங்க டேடி. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்பா. வாய் பேச முடியாமல் இருக்கிற கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுடைய வாய்களை தொட்டு ஆண்டவரே அவங்கள பேச வைங்க டேடி. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.